அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய சுருக்கமான வாழ்க்கை வரலாறுடைய தொடரில் 4வது தொடரை நாம் 38வது நாளாவுடைய வகுப்பாக நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய செய்தி கிபி 619 மற்றும் கிபி 620 ஆகிய ஓராண்டுக்குள்ளால் நடந்த நிகழ்வுகளை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40ஆம் வயதில் நபியாக தேர்வு செய்யப்பட்டார். கொஞ்ச காலம் ரகசியமாக தெரிந்தவர்களை மட்டும் தனிப்பட்ட முறையில் சந்தித்து அழைப்பு கொடுத்தாங்க. அப்புறம் பகிரங்கமாக அழைப்பு கொடுக்க சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்ட பிறகு பகிரங்கமாக எடுத்து சொல்ல கணிசமானவங்க இஸ்லாத்துக்கு வந்தாலும் பெருவாரியான மக்கள் வரலை. நபி அவர்களை பல்வேறு இன்னலுக்கு உள்ளாக்குனாங்க. நபியை ஏற்றுக்கொண்ட தோழர்கள் தோழிகள் அந்த குடும்பங்களுக்கு மக்காவில் இருந்த இறை மறுப்பாளர்கள்லாம் பெரிய அளவில் தொந்தரவுகளையும் இடையூறுகளையும் சிலரை அடித்து துன்புறுத்தி சிலரை கொன்னே இருக்கிறாங்க. ஆக அது மாதிரி நபி அவர்களுக்கும் பல்வேறு சிரமங்களை கொடுத்தாங்க. ஒரு கட்டத்தில் கிபி 619ஆம் ஆண்டில் ஏறக்குறைய ரசூலா நபியாக தேர்வு செய்யப்பட்டு 9 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அந்த 3 வருஷம் நபி அவர்களை ஊர் நீக்கம் பண்ணி வச்சுருந்தாங்க. அவரையும் அவரை ஏற்றுக்கொண்ட மக்களையும். பிறகு அவங்களே ஊர் நீக்கம் பண்ணது சரியில்லை முறையில்லை அப்படின்னு எதிர்ப்பு உள்ளுக்குள்ளாலே கிளம்புனதுனால அதில் இருந்து அவங்கள என்ன செஞ்சாங்கன்னா மீட்டு என்ன செஞ்ச சமூகத்தோடு சேர்த்துக்கிட்டாங்க. அப்படி சேர்த்த அந்த நேரத்தில் தான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் மனைவியாகிய அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இறந்து போகிறாங்க. இறந்து போன ஒரு 5-6 மாதத்துலேயே ஒரே வருடத்துக்குள்ளால் அவங்களுடைய பெரிய தந்தை அபு தாலிப் வளர்த்து ஆளாக்குனாங்களே அவர் இறந்துடுறாரு. இதனால் ஒரே வருஷத்தில் 2 பக்கபலமாக இருந்த 2 நபர்கள் இறந்தது நபி அவர்களை மிகப்பெரிய வருத்தத்தில் வேதனையில் ஆழ்த்தியது. அதை வரலாற்றுகளில் கவலைக்குரிய ஆண்டு, முகமது நபியுடைய கவலைக்குரிய ஒரு ஆண்டு என்று அதை வர்ணித்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு பதிவு செஞ்சு இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு பிறகு முகமது நபி என்ன செஞ்சாங்க, மக்காவில் நமக்கு ஆதரவு இல்லைனாலும் நம்முடைய சொந்தக்காரர்கள், நம்முடைய மனைவி வழியில் உள்ள சொந்தக்காரங்க, நம்ம கோத்திரத்தை சேர்ந்தவங்கள்லாம் மக்காவிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் தாயிஃப்னு சொல்லி ஒரு நகரம் இருக்குது, ஒரு ஊர் இருக்குது. அப்போ அங்கே உள்ள மக்கள் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் சொல்லி அவங்கள இஸ்லாத்து பக்கம் அழைப்போம் அப்படின்னு சொல்லி முகமது நபி என்ன செய்கிறாங்க, மக்காவிலேருந்து தாயிஃப் நகரம் நோக்கி போகிறாங்க. போனால் என்ன ஆச்சுன்னா இவங்க அங்கேருந்து வர்றாங்கிற தகவல் அவங்களுக்கு உழவர்கள் மூலியமாக ஒற்றர்கள் மூலியமாக தெரிஞ்ச உடனே அவங்க அந்த மக்கள் நபி அவர்களை என சொந்தமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. வந்த சீருக்கு என்ன செஞ்சாங்கன்னா விரட்டி அடித்தாங்க, காயப்படுத்தினாங்க. எந்த அளவுக்குன்னா தாயிஃபிலேருந்து விரட்டி அடிக்கப்பட்டு வெளியில் கண்ணூர் ஆலிப் அப்படிங்கிற ஒரு இடத்துல என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இளைப்பாடுறாங்க. அங்கே தான் அவங்களுக்கு சுயநினைவு திரும்புது. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஷூ எல்லாமே இரத்தக்கரையினால் உறைந்திருந்தது. அப்படியாக அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்ததனுடைய விளைவில் ரொம்ப கவலைக்கு மேலே கவலையில் இருந்த நேரத்தில் தான் முகமது நபி அவர்களை அல்லாஹு தஆலா தன்னுடைய இருப்பிடத்துக்கு, அதாவது அர்ஷ் என்ற சிம்மாசனம், வானம் அடுக்கடுக்காக 7 வானங்கள் இருக்குது, ஒன்றுக்கு மேல் ஒன்றாக 7 அடுக்குகள் இருக்குது. அப்போ அல்லாஹ் தஆலா பூமியில் இருந்து நபி அவர்களை உடலோடும் உயிரோடும் என தன்னுடைய இருப்பிடத்துக்கு என அர்ஷின் பக்கம் அழைத்து அந்த இடத்தில் வைத்து நபி அவர்களுக்கு தொழுகை என்ற 5 நேர தொழுகைய உடைய கடமையை அல்லாஹ் கடமையாக்கி அந்த சட்டத்திட்டத்தோடு கடமையாக்கியதுனால அந்த ஒரு பரிசோடு முகமது நபி அவர்கள் இறைவனிடத்தில் உரையாடி விட்டு திரும்ப என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தான் வரலாற்றில் இஸ்ரா வ மிஅராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரான்னு சொன்னால்
இரவில் பயணித்தல். மேராஜ்னு சொன்னால் பூமியிலிருந்து விண்ணேற்றம் அடைதல். அப்போ இந்த ஒரே நாளில் உடலோடும் உயிரோடும் நபி அவர்கள் பூமியிலிருந்து என 7வது வானத்தில் இறைவனோடு உரையாடி விட்டு வந்தார்கள். அங்கு தொழுகை என்ற கடமை அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. அதை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்துக்கு வந்தாங்க. அது ஒரு ஆறுதலுக்காக அல்லாஹ் தஆலா செய்த ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கை. அதுக்கு பிறகு மதீனாவுக்கு வந்தது பிறகு தான் 5 நேர தொழுகை எப்படி நிறைவேற்றணும், எந்த தொழுகை எந்த நேரம், எத்தனை ரக்காத்து, எப்படி இதெல்லாம் பின்னால் சொல்லி கொடுக்கப்பட்டது. ஆனால் கடமை என்னவோ மக்கால் இருந்த பொழுதே கடமையாக்கப்பட்டது. அதற்கு பிறகு நபி அவர்கள் உற்சாகமாகி ஹஜ்ஜுடைய நேரத்தில் யார் யாரெல்லாம் மக்கள் வராங்களோ அவங்களுக்கு மார்க்கத்தை எடுத்து வைப்போமோ என்று நபி அவர்கள் என்ன செய்றாங்க, கிபி 620வது வருடத்திலிருந்து 622, கிபி 622 இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் ஹஜ்ஜுடைய நேரத்தில் மக்காவுக்கு வந்திருந்த பல நாட்டவர்களோடு பேசுனாங்க, பல கோத்திரத்தார்களோடு பேசுனாங்க. அதிலே குறிப்பாக மதீனாவிலிருந்து ஹஜ்ஜுக்கு வந்திருந்த நபர்களை சந்தித்து பேசியதனுடைய விளைவாக அந்த நேரத்தில் ஒரு 6 பேர் நபி அவர்களோடு பேசி சிலத்தை ஏற்றுக்கிட்டாங்க அந்த ஸ்பாட்டில். அப்போ அந்த 6 நபர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, நபி அவர்களுடைய அழைப்பில் நம்பிக்கை கொண்டு நாங்கள் எங்கள் குடும்பத்தார் கோத்திரத்தார்கிட்ட போய் நாங்கள் சொல்லி அடுத்த வருஷம் நாங்கள் ஹஜ்ஜுக்கு வரும் பொழுது உங்களை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, நபி அவர்கள்ட்ட ஈமானை ஏற்றுக்கொண்டு மார்க்க விஷயங்களை கற்றுக்கொண்டு மதீனாவுக்கு போனாங்க. பிறகு அடுத்த வருடம், அதாவது கிபி 621வது வருடத்தில் இந்த 6 பேரும் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மறு வருடம் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அப்போ மறு வருஷம் வரும்பொழுது அந்த 6 பேரும் இன்னொரு 6 பேரோடு என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. அவங்களும் என்ன முகமது நபி அவர்களை நேரில் சந்தித்து ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டு நபி அவர்கள்ட்ட ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்கள் இனிமேல் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் களவு செய்ய மாட்டோம், திருட மாட்டோம், விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டோம், அண்டைய அயலாரை நாங்கள் துன்புறுத்த மாட்டோம், நபிக்கு உடைய சொல்லுக்கு நாங்கள் எப்போதும் மாறு செய்ய மாட்டோம் என்று ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க எல்லாரும் சேர்ந்து திரும்ப என்ன செஞ்சாங்க, மதீனாவுக்கு போகிறாங்க. தம்முடைய குடும்பத்தார் கோத்திரத்தாரோட திரும்ப பேசி அதுக்கு அடுத்த ஆண்டு வரும் பொழுது ஏறக்குறைய ஒரு 70 ஆண்களும் 2 பெண்களும் என்ன செஞ்சாங்க, நபி அவர்கள் முன்னிலையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த மாதிரி கடந்த ஆண்டு செய்த மாதிரியான ஒப்பந்தங்களையும் நபி அவர்கள்ட்ட எடுத்துக்கிட்டாங்க. சரி, இந்த மதீனா எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், மக்காவில் இருந்து ஏறக்குறைய ஒரு 450 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மதீனாவிலையும் இஸ்லாமிய சமூகம் உருவாக்கப்படுது. இந்த 2-3 ஆண்டுகளுக்குள்ளால் மதீனாவிலையும் என்ன முகமது நபியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் அதிகமானாங்க. மதீனாவில் 2 மிக முக்கியமான கோத்திரத்தார்கள் இருந்தாங்க. ஒன்று அவுஸ், அவுஸ், இன்னொன்று ஹஸ்ரஜ். இந்த 2 கோத்திரத்தார்களும் கீரி பாம்புமாக என எதிரணியில் இருந்தாங்க. குரோதமாக ஆண்டாண்டு காலமாக செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய போதனைகளால் நபி அவருடைய வழிகாட்டுதல்னால அவங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்க, தங்களுக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டு நாளுக்கு நாள் மதீனாவில் இஸ்லாம் வளருது. நபி அவருடைய தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த 2 கூட்டத்தார்களும் கோத்திரத்தாரும் சம்மதித்து நபி அவர்களை மதீனாவுக்கு வரும்படி என்ன செஞ்சாங்க, கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் நபி அவர்கள் நேரடியாக போகலை. முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா, தங்களுடைய தோழர்களை என்ன செஞ்சாங்க, முதல் கட்டமாக என்ன செஞ்சாங்கன்னா, மதீனாவுக்கு நீங்கள் போங்க, மக்காவில் நிறைய கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படுறோம் நம்ம, அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் மக்கா விட்டு மதீனாவுக்கு போங்க, அங்கே நிம்மதியாக இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டத்தின் பிரகாரம் நம்ம வாழலாம், நீங்கள் சன்னமாக போயிருங்க அப்படின்னு சொல்லி சஹாபாக்களையும் தோழர்களையும் தோழிகளையும் நபி அவர்கள் ஹிஜ்ரத், அதாவது நாடை துறந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக தன்னுடைய வீடு வாசல் சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அயல் நாட்டுக்கு என்ன செய்கிறது, அடைக்கலம் தேடி என்ன செஞ்சாங்க, போகக்கூடிய நிகழ்வுக்கு தான் ஹிஜ்ரத்து அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. இடம்பெயர்ந்து செல்லுதல், நாடு துறந்து செல்லுதல் அதனுடைய பொருள். அந்த அடிப்படையில் சஹாபாக்கள் பலரும் என்ன செஞ்சாங்கன்னா போயிட்டாங்க. கிபி 622வது வருடத்தில் குறைஷிகள்லாம் நபி அவர்களை கொலை செய்கிறதுக்காக ஒரு திட்டம் போடுறாங்க. ஏன்னா இப்போ நபிக்கு ஆதரவுங்க யாரும் இல்லையே,
ஏன்னா அவங்களுடைய தோழர்கள் நிறைய பேர் ஊரை காலி பண்ணிட்டு போகிறாங்கிறதும் தெரியுது. இன்னொரு புறம் நபி அவர்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது அவங்களுடைய பெரிய தந்தை அபு தாலிபு. அதனால் வந்து கை வைக்க பயந்தாங்க. அவங்களுடைய மனைவி இருந்தாங்க. அதனால் நபி அவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் எட்டி நின்னாங்க. இப்போது அவர் தனிமரமாக இருக்கிறதுனால நபி அவர்களை கொலை செய்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க, திட்டம் போட்டாங்க. அப்போ இது கிபி 622வது வருஷத்தில் இந்த சூழ்ச்சியை வந்து அல்லாஹ் வந்து நபி அவர்களுக்கு எடுத்து சொல்லி நபி அவர்களை மக்காவை விட்டு விட்டு நீங்கள் மதினா, அதாவது எஸ்ரிப் எஸ்ரிப் அப்படிங்கிறது அதனுடைய மதினாவுடைய பழைய பெயர். அப்போ எஸ்ரிப்பை நோக்கி, அதாவது இன்றைய மதீனாவை நோக்கி நீங்கள் என்ன செய்யுங்க, ஹிஜரத் மேற்கொள்ளுங்கள், நாடு திறந்து போங்க. இதுதான் வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு பயணம் என்பதனால இது வரலாற்றில் இதுவும் ஒரு மைல்கல்லான விஷயமாகும். அப்போ இந்த பயணம் ரசூலுல்லாஹ்வுடைய இஸ்லாமிய வாழ்க்கை வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணுறதுக்கு, இது ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாகிறதுக்கு, ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சமூகம் உருவாகிறதுக்கு இது காரணமாச்சு. அப்போ நபி அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய அனுமதியோடு என்ன செய்கிறாங்கன்னா மக்காவை விட்டுட்டு மதீனாவுக்கு என்ன செஞ்ச பயணம் மேற்கொண்டு போனாங்க. போகும்பொழுது தன்னுடைய நண்பர் அபூபக்கரையும் என்ன செஞ்சாங்க, அழைச்சிக்கிட்டு என்ன செஞ்சாங்க போனாங்க. கிபி 623 624 வருடங்களுக்கு இடையில் நபி அவர்கள் மக்காவை விட்டுட்டு எஸ்ரிப், அதாவது மதீனா என்று அதனை பெயர் மாற்றம் ரசூலுல்லாஹ் செஞ்சு அங்கு வந்து இருந்த மிக முக்கியமான ஹவுஸ் ஹஸ்ரஜ் கோத்தரத்தார்களுக்கு மத்தியில் என யூதர்களும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் என்ன செஞ்சாங்க, வாழ்ந்து வந்தார்கள். நபி அவர்கள் ஹிஜரத்துக்கு பிறகு என மதீனாவுக்கு வந்து அதை அரபிகள் அல்லாத என எல்லாருடைய கேந்திரமாக மதீனா நகரம் ஆச்சு. யூதர்கள் வந்து மதீனாவில் இருந்ததுனால அவங்களுக்கும் சம இடம் அளிக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கும் அடைக்கலம் கொடுத்து என மதீனாங்கிற பேர்லேயே எஸ்ரிப்பு மாற்றி அமைக்கப்பட்டுச்சு. மதீனாவில் ரசூலுல்லாஹ் இஸ்லாமிய பிரச்சாரத்தை எப்படி மேற்கொண்டாங்க, நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்தோன்னு சமூக ஒற்றுமையும் சமூக கூட்டு பொறுப்பு இவற்றைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. மக்களை நல்வழியின் பக்கம் அழைச்சாங்க. எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு அறிவுரையை மதீனாவுக்கு வந்த உடனே ரசூலுல்லாஹ் சொன்ன மிக முக்கியமான அறிவுரை என்னென்னா, மக்களே என நீங்கள் ஒருவருக்கு வந்து இறைவனுடைய வாழ்த்தை பரிமாறிக்கோங்க, உணவளிங்க, ஏழை எளியர்களுக்கு உணவளிங்க, பசித்தவர்களுக்கு உணவளிங்க, உறவினரோடு சேர்ந்து வாழுங்க. மக்கள்லாம் நல்ல ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரத்தில் இறைவனை எழுந்து நீங்கள் வணங்குங்க, அதன் மூலியமாக மன அமைதியும் சொர்க்கமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சமூகங்களுக்கு மத்தியில் பரஸ்பர என புரிதலை என சமத்துவத்தை சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினாங்க. அதே மாதிரி வந்து மனித உரிமைகள் சுதந்திரத்திற்காக வேண்டி வரையறுக்கப்பட்ட முதல் சட்டத்திட்டங்களையும் ரசூலுல்லாஹ் வகுக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், மதீனாவில் இருந்த அனைத்து யூதர்களுடைய ஆசை எப்படி இருந்ததுன்னா, இறுதி நபி தங்களுடைய சமூகத்தில் யூத சமூகத்திலேருந்து வரணும்னு நினச்சாங்க. ஆனால் அரபுகள்கிட்ட இருந்து அல்லாஹ் ஏற்படுத்தினான். அதனால் நபி அவர்கள் முழு மனிதர்களுக்கான ஒரு உரிமை பிரகடனத்தை வந்து உருவாக்கினாங்க. நான் வந்து முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்லை, அரபுகளுக்கு மட்டும் இல்லாமல் அரபுகள் அல்லாத இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கு இறுதி தூதராக நான் அனுப்பப்பட்டு இருக்கிறேன் என்ற பிரகடனத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே மாதிரி வந்து இதுக்கு எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா, அரபுகளும் யூதர்களும் இதுக்கு வந்து இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுக்கிட்டாங்க. அதே மாதிரி வந்து மதீனாவில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுகின்ற உரிமையும் தேர்வு செய்யக்கூடிய சுதந்திரமும் பாதுகாப்பும் அவங்களுக்கு வழங்கப்பட்டது. அது மாதிரி மதீனா தாக்குதலுக்கு உள்ளாகும் பொழுது எதிரி நாட்டவர்களால் மதீனாவுக்கு எந்த ஒரு ஆபத்து வரும்னு சொன்னால் நம்ம எல்லாரும் சேர்ந்து மதீனாவை நம்ம பாதுகாக்கணும். அதுலேயும் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, கையெழுத்து போட்டாங்க. இப்படியாக மனித உரிமை குற்றங்கள்லேருந்து நம்ம தடுக்கிறதுக்கு தேவையான சட்டத்திட்டங்களையும் வரையறுத்தாங்க. இப்படியாக மதீனாவுக்கு வந்தவுடனே பள்ளியாசலை கட்டினாங்க, மக்களுக்கு மத்தியில் சமத்துவ சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினாங்க, எல்லாருக்கும் வந்து மத சுதந்திரத்தை கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து நபி அவர்கள் எல்லாருக்கும் பொதுவான வந்து சட்டத்திட்டங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, ஏற்படுத்தி என்ன செஞ்சாங்க, மதீனாவுடைய ஆட்சி காலம் நடந்து போய்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில்
ஒரு சில நெருக்கடிகள் மக்காவில் உள்ள இறை மறுப்பாளர்களால் நபி அவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிறாங்க. என அது சம்பந்தமான விவரங்களை நாளை வகுப்பில் நாம் பார்ப்போம்.